விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 20/9/2024 புரட்டாசி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியமெல்லாம் அனுகூலம், தைரியம், பழைய கடன்களை செட்டில் செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி, உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும், தொலைக்காட்சி மற்றும் மீடியாக்கள் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். சினிமா துறையும் கலைத்துறையினர்களுக்கும் அனுகூலமான நாளாக இன்றைய நாள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் சின்ன வயதிலிருந்து பெரிய வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு நடக்கும். உத்தியோகம் எதிர்பார்த்தால் நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்திற்காக சில செலவுகள் ஏற்படும். அது சந்தோஷ செலவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதை போய் ஒரு பெரிய வருத்தமாக எடுத்துக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? சுபவிரய பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள் ரிஷபத்திற்கு இன்று காணப்படுகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருந்த ஒரு நாளாக மாறக்கூடிய அமைப்பு இன்றைக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு திடீர் பயணம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அந்த பயணங்களில் நல்ல காலகட்டம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அசையாமசையா பொருள் சேர்க்கை, லாபம், பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு, ஏற்றமான அமைப்பு, பரிபூர்ணமான சுபிட்சத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம் எல்லாம் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உள்ளூர் பயணத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதும் கடல் கடந்து பேர் புகழை பெறுவதும் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு நெருடல்கள் தீரக்கூடிய நாளாக கடகராசிக்காரர்களுக்கு காணப்படுவது. எதிர்பார்க்காத நல்ல செய்தி கிடைப்பது மனதில் ஒரு தெளிவையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தின் உக்தியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான அனுகூலம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். பசுமாடுக்கு உணவளிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். புதிய அறிமுகத்தில் சிறிது மனமிட்டு பேசுவதும் இது சரியாக வருமோ வராதா என்று உள்மனதிற்கு ஏற்றவாறு உங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கொள்பவர்கள் புத்திசாலிகள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் யோகவான்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் உள்ள நாள். எனவே தான் தோன்றித்தனமாக எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு சர்க்கல்கள் ஏற்படக்கூடிய நாள்.
மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் ஏற்கனவே ஜென்மத்தில் ராசியுடன் கேதுவுடன் இருப்பதனால் ராசியில் அதீத கவனமாக இருப்பதும், வாகனத்திலும் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே மற்ற விஷயம் எல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலம், மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சந்திராஷ்டம் என்பதை ஜபித்து கொண்டே இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு படிப்படியாக நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பும் ஏற்றமான அமைப்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். இடது பக்கத்தில் இருந்த பாதிப்புகள் தேக ஆரோக்கியத்தில் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் மனமிட்டு பேசுவது, நீண்ட நாட்களாக இருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய அற்புதம், சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், பணவரவு, உத்தரவாதம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலம், அற்புதமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் காணப்படும். எந்த விதமான பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விருச்சகம் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள் அனுகூலத்தை தரும். முதலீடுகளுக்கு உண்டான நல்ல காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு கிரகங்கள் கொண்டு செல்வது கண்கூடாக பார்க்கலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், தர்சனங்கள் மனதில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலமும் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய நாள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்களை மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று இந்த வெள்ளிக்கிழமையில் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வெளிவட்டாரம், பயணங்கள், தொழில் அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பெல்லாம் நீங்கள் நினைத்த போல் அனுகூலங்கள் காணப்படும். சுபவிரய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். பணவரவு, உத்தரவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக ஒரு மாதிரி இருந்த சிக்கல் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதற்கு சாத்தியக்கூறான அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது மிகப்பெரிய ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள்.
யோக பலத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், எல்லா காரியத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதற்குண்டான முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது மனதில் ஒரு தெளிவையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம்.